நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் உரிய விலையின்றி தவித்து வருகின்றனர். வாழ்வாதாரத்தை காப்பாற்ற அரசுக்கு அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்ன? இப்போது பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர், மோகனூர் பகுதிகளில் 5000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். காவிரி ஆற்றில் இருந்து பிரியும் ராஜவாய்க்கால் நீர் மூலம் வெற்றிலை சாகுபடியை மேற்கொண்ட விவசாயிகள் உரிய நேரத்தில் தண்ணீர் திறக்காத காரணத்தினால் வெற்றிலை கொடிகள் காய்ந்து கருகிவிட்டதாக கவலை தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு அரசு காப்பீட்டுத் தொகையோ மானியமோ தருவது இல்லை என்றும் வேதனை தெரிவிக்கின்றனர். பரமத்திவேலூர் பகுதியில் விளைச்சலுக்கு வரக்கூடிய வெற்றிலை தற்போது குறைந்த நிலையில் உள்ளதால் தமிழக அரசு அவர்களின் வாழ்வாதாரத்தையும் விவசாயங்களை காக்கின்ற வகையிலும் வெற்றிலை விவசாயிகளை நலனை கருதி அங்கு வெற்றிலை சந்தையை பரமத்திவேலூரில் ஏற்படுத்தி தர வேண்டும். இதன் மூலம் வெற்றிலை விவசாயிகள் பயன்பெறுவார்கள். ராஜவாய்க்காலை புனரமைக்கவும் இடது கரையில் உள்ள நீரேற்று பாசன மதகுகளை சீரமைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரமத்திவேலூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கு ஒரு ராஜவாய்க்கால் வருகிறது. அதில் சரியாக தண்ணி வருவதில்லை, எடுத்து விடுவதும் இல்லை. மாறி மாறி 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி அரண்டலாக இருக்கிறது. இதனால் வெற்றிலை கொடிக்கால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுகிறது. இன்றைய தின அளவில் கொடிக்கால் விதை கொடி புதைக்கின்ற டைமு, வளர்ச்சியாகக்கூடிய டைமு, இதில் தண்ணி இல்லாத விவசாயிகள் ரொம்பவும் சிரமப்படுகிறார்கள். இதேபோன்று கரூர் மாவட்டத்தில் நொய்யல், புகழூர், வேலாயுதம்பாளையம், கிருஷ்ணராயபுரம், லாலாபேட்டை பகுதிகளில் வெற்றிலை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது ஏற்பட்டுள்ள தண்ணீர் பற்றாக்குறையால் வெற்றிலையை புதிய நோய் தாக்கி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கொடிக்கா போட்டுக்கிறோம், அதாவது தண்ணி சரியான வாய்க்கால் வர்றதும் இல்லை, டிச் தண்ணி தான் அதிகமாக கலந்து வருது. ரொம்ப பாதிக்கப்பட்டு பயிர் எல்லாமே பாதிப்பாயிருச்சு. 2 வருஷத்துக்கு வர வெள்ளாமல் 1 வருஷத்துலேயே காஞ்சும் போயிடுது. முதலெல்லாம் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ குறிப்பிட்ட காலமாக தண்ணீர் வாய்க்காலில் தண்ணீர் பிரச்சனை காரணமால் இந்த மாதிரி பல வேக்காடு நோய்கள் பாதித்து பெரிய தொல்லைக்குள்ளாகிறோம். இது கவர்மெண்ட்டு பார்த்து தண்ணி நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தா பரவாயில்ல. அது மாத்திரமல்ல, தண்ணி வர்றதுலேயும் பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி நிறைய கலந்து வர்றதுனால இந்த பிரச்சனைகள் நிறைய அந்த வியாதி பாதிக்கிறதுக்கு இதாக இருக்குது. இதனால் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வெத்தலை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும். வெற்றிலைக்கான ஆராய்ச்சி மையத்தை கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதியிலோ நாமக்கல் மாவட்டம் வேலூர் பகுதியிலோ அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அது மட்டுமல்லாமல் வெற்றிலை விவசாயிகளுக்கு அரசு மானியம் வழங்க முன்வர வேண்டும் என்பதும் இவர்களது வேண்டுகோள். நியூஸ் 18 செய்திகளுக்காக கரூரில் இருந்து அன்பழகன் மற்றும் நாமக்கல்லில் இருந்து ரவிக்குமார்.